உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளி நான் ஜெனமி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். ஆபாச பேச்சு அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிய சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. பெண்களையும் சைவம் வைணவத்தையும் இழிவுபடுத்தும் வகையில் ஆபாசமாக பேசிய அமைச்சர் பொன்முடிக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அவரது அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. ஆனால் திமுக தலைமை பொன்முடியை கட்சி பதவியில் இருந்து மட்டும் நீக்கியது. அவர் இன்னமும் அமைச்சர் பதவியில் நீடிக்கிறார். அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பொன்முடியின் பேச்சு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், பொன்முடியின் பேச்சு துரதிருஷ்டவசமானது. அமைச்சர் பதவி வகிப்பவர் பொறுப்புடன் பேச வேண்டாமா? அவரது பேச்சு பெண்களை மட்டுமல்லாமல் சைவம் வைணவத்தை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது. வெறுப்பு பேச்சு தொடர்பாக புகார் அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நடவடிக்கை எடுக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதற்கு மாலை 4:45 மணிக்குள் டிஜிபி பதிலளிக்க வேண்டும். பொன்முடியின் பேச்சு வில்லிலிருந்து விடுபட்ட அம்பை போல் மக்களை சென்றடைந்து விட்டது. மன்னிப்பு கேட்பதால் எந்த பயனும் இல்லை. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நன்றாக தெரிந்தே பொன்முடி பேசியுள்ளார். அவரது பேச்சு சமூக வலைதளங்களில் காணப்படுகிறது. வேறு யாராவது பேசியிருந்தால் 50 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். யாரும் சட்டத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. ஊழலை போல் வெறுப்பு பேச்சை சகித்துக் கொள்ள முடியாது. பாஜகவின் ராஜா, நடிகை கஸ்தூரி ஆகியோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்ட பொன்முடி மீதான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் அந்த சலுகையை தவறாக பயன்படுத்தும் வகையில் செயல்பட்டுள்ளார். இந்த பேச்சுக்காக சலுகையை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை வீடியோ கான்பரன்ஸ் அல்லது அரசு வழக்கறிஞர் மூலம் டிஜிபி தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை மாலை 4:45 மணிக்கு ஒத்திவைத்தார். இந்த வழக்கு மீண்டும் மாலை 4:45 மணிக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி, பொன்முடி பேச்சு தொடர்பாக 5 புகார்கள் வந்துள்ளன. ஏப்ரல் 12 புகார் மனு பெறப்பட்டது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிறப்பித்த உத்தரவில் ஒரு புகாரில் மட்டும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். 4-5 வழக்கு பதிவு செய்தால் விசாரணை நீர்த்து போய்விடும். புகார் இல்லாமல் போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அமைச்சராக இருப்பவர் கீழ்த்தரமாக பேசலாமா? இதுபோன்று மற்றவர்கள் பேசியிருந்தால் போலீஸ் அமைதியாக இருந்திருக்குமா? பொன்முடி பேச்சுக்கு வீடியோ ஆதாரம் உள்ளது. சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள நேரிடும் என தெரிவித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த நடவடிக்கை குறித்து பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மசோதாக்கள் விவகாரத்தில் முடிவெடுக்க ஜனாதிபதிக்கு சுப்ரீம் கோர்ட் காலக்கெடு விதித்து ஜனாதிபதிக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் சூப்பர் பார்லிமெண்ட் போல நீதிபதிகள் செயல்படுகின்றனர் என துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் உச்சநீதிமன்றத்தை விமர்சித்துள்ளார். ஜனாதிபதிக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட முடியுமா? ஜனாதிபதியை நீதிமன்றம் வழிநடத்தும் முறையை அனுமதிக்க முடியாது. பிரிவு 142 ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஏவுகணையை போல சுப்ரீம் கோர்ட் மாற்றியுள்ளது. சட்டம் இயற்றுவது, நிர்வாக பணிகளை செய்வது போன்ற நாடாளுமன்ற பணிகளை நீதிபதிகள் செய்கின்றனர். சூப்பர் பார்லிமெண்ட் போல நீதிபதிகள் செயல்படுகின்றனர். ஜனநாயகத்திற்காக நாங்கள் ஒருபோதும் பேரம் பேசவில்லை என துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவை நீட்டு போக செய்யும் வகையில் விரைவில் அவசர சட்டத்தை கொண்டுவர மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ரகசிய ஆலோசனை துவங்கியுள்ளதாக டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசு அழைப்பின் பேரில் தமிழக ஆளுநர் RN ரவி நேற்று டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இந்த பயணத்தில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை ரவி சந்திப்பதுடன் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணியை பிளவுபடுத்த வேண்டாம் என பத்திரிகையாளர்களிடம் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கட்சியின் அனுமதியின்றி டிவி, சமூக ஊடகங்கள், பத்திரிகைகளுக்கு நிர்வாகிகள் பேட்டி கொடுக்க கூடாது என அதிமுக தனது கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக விசாரணையை வரும் ஏப்ரல் 28 அன்று தேர்தல் கமிஷன் துவக்க உள்ளது. அன்றைய தினம் அனைத்து புகார் மனுதாரரும் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் அலுவலகத்தில் நடந்த சோதனை விவகாரத்தில் பொய்யான தகவலை கூறி வழக்கை திசை திருப்ப முயற்சி நடக்கிறது என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. தாவேக கட்சி கொடியில் யானை சின்னம் பயன்படுத்துவதற்கு தடை கேட்டு தொடரப்பட்ட வழக்கிற்கு பதில் அளிக்கும்படி அக்கட்சி தலைவர் விஜய்க்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி வரை மிதமான மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மேற்கு வங்கத்தில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக நடந்த கலவரத்தின் போது திடீரென 10,000 பேர் ஒன்று கூடியதும் போலீசாரின் ஆயுதங்களை அவர்கள் பறித்து சென்றதாக உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தாக்கல் செய்த அறிக்கையில் கூறியுள்ளது. வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு நன்றி தெரிவிக்க தாவூதி போரா சமூகத்தை சேர்ந்த ஒரு குழு நேற்று பிரதமர் மோடியை சந்தித்தது. சமீபத்தில் பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் பிரதமர் மோடியை தாவூதி போரா அமைப்பின் பிரதிநிதிகள் சந்தித்து அவருக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த சமூகம் ஷியா முஸ்லிம் பிரிவை சேர்ந்ததாகும். இந்த சமூகத்தின் தலைமையகம் மும்பையில் உள்ளது. குஜராத்தில் பெரும்பான்மையாகவும் இதர மாநிலங்களிலும் வசிக்கிறார்கள். இந்த அமைப்பினருடன் பிரதமர் மோடி நேற்று கலந்து பேசினார். பின்னர் பேசிய தாவூதி போரா பிரதிநிதிகள், இந்த வக்ஃபு திருத்த சட்டம் எங்கள் சமூகத்தின் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றியது. இதை நிறைவேற்றியதற்கு மிகவும் நன்றி தெரிவிக்கின்றோம். பிரதமரின் சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், அனைவருடனும் சேர்ந்து அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை என்ற தொலைநோக்கு பார்வையில் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது என்றனர். தமிழகத்தின் ராமேஸ்வரம், இலங்கையின் மன்னார் இடையே மீண்டும் படகு சேவை தொடங்குவது தொடர்பாக இந்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக இந்திய பிரதமருடன் நீண்ட நேரம் பேசியதாக மன்னாரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கே தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் இந்தியாவை பூர்வீகமாக உடைய மனைவி உஷாவுடன் அடுத்த வாரம் இந்தியா வரவுள்ளதை அவரது அலுவலகம் உறுதி செய்துள்ளது. நேற்று வெளிநாடு வாழ் பாகிஸ்தானியர்களிடம் பேசும்போது பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீரை குறிப்பிட்டு ஜம்மு காஷ்மீர் மீதான தனது நாட்டின் நீண்டகால கோரிக்கையை பாகிஸ்தான் ராணுவ தளபதி மீண்டும் வலியுறுத்தினார். இதற்கு இன்று கடும் எதிர்ப்பை தெரிவித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெளிநாட்டினர் எப்படி நமது கழுத்து நரம்புக்குள் இருக்க முடியும்? இது இந்தியாவின் யூனியன் பிரதேசம். பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளை விட்டு வெளியேற வேண்டும். ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி. இதில் எந்த சர்ச்சையும் இல்லை. பாகிஸ்தான் சட்டவிரோதமாக கைப்பற்றிய கில்ஜித் பாகிஸ்தானில் மனித உரிமை மீறல்களை சரி செய்ய வேண்டும். பாகிஸ்தான் தனது ஆக்கிரமிப்பு கருத்துக்களை நிறுத்தி பயங்கரவாத நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என தெரிவித்துள்ளது. சீனா, அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ளது. பிளாக்மெயில், அச்சுறுத்தல் விடுக்கக்கூடாது என சீனாவுக்கு அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து சீனா வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அமெரிக்கா வர்த்தக போரை தொடங்கியது. நமது நியாயமான நலன்களையும் சர்வதேச நியாயத்தையும் நீதியையும் பாதுகாக்க சீனா தேவையான எதிர் நடவடிக்கைகளை எடுத்தது. அமெரிக்கா உண்மையிலேயே பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண விரும்பினால் அதிகபட்ச அழுத்தத்தை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு சீனாவை பிளாக்மெயில் செய்வதையும் மிரட்டுவதையும் நிறுத்த வேண்டும். சமத்துவம், மரியாதை மற்றும் பரஸ்பர நன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கூறியுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.